Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய ஆட்சிகள் பற்றி பார்க்க போறோம். இதுல மொத்தம் நமக்கு 15 வினாக்கள் வரும். இதுல எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள் வரும். இதுல நம்மளுடைய டார்கெட் ஒரு வினா கூட நம்ம விடாம எழுதுறதுங்கிறது தான். இப்போ மொத்தம் இதுல நம்ம 540 வினாக்கள் எடுத்திருக்கோமா? 540 வினாக்கள் எடுத்திருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 15 வினாக்கள் கண்டிப்பா வந்துடும். இதை நீங்க படிச்சாலே போதும். அது இல்லாம நம்ம டீப்பாவும் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்திய அரசியல் அமைப்பு நம்ம டீப்பா கிளாஸ் போட்டிருக்கோம். அதை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துங்க. அடுத்து குடியுரிமை மற்றும் உரிமைகள் இருக்கு இல்லையா, குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள் கடமைகள், அதே இன்னைக்கு டீப்பா நம்ம போட்டு வீடியோ போட்டலாம், அதையும் படிச்சிருக்கோம். சரியா? இன்னைய வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இந்திய அரசியல் அமைப்பு கொடுக்குறோம், பார்த்துட்டு இந்த வினாக்களையும் படிச்சிருங்க. இப்ப மொத்தம் 540 வினாக்கள் எடுத்திருக்கேன். அதுல இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா மொத்தம் 140 வினாக்கள், 47 வினாக்கள் பார்க்க போறோமா? சரி, 47 அல்லது 49 வினாக்கள் வரும், பாத்துங்க. அதுல நமக்கு இந்த டாபிக் உள்ள எதெல்லாம் வருதுங்கிறது தான் அதுல வந்துடும். சரியா? அதுல அடுத்து நம்ம வினாக்கு போலாமா? இப்போ பாருங்கம்மா, இந்திய அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் வினா, அரசமைப்பின் தரப்படாத, அதாவது அரசியல் அமைப்பில் தரப்படாத நிறுவனம் பார்த்தோம்னா திட்ட ஆணையம். ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் டிசம்பர் 9, 1946, ஜனவரி 24, 1950மா. அடுத்து மேலவை எப்படி அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்களின் குழு என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. 4வது வினா பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ், அதாவது ஃபர்ஸ்ட் டேஷில் 333, ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது வினா, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 7வது வினா, தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும். ஆப்ஷன் சி. முக்கியமான வினா. இந்தியாவின் நாடாளுமன்றம் ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றம் எதெல்லாம் கொண்டுள்ளது? குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர். இது எல்லாமே நம்ம வகுப்பில் டீப்பாக பார்த்துருக்கோம். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர், அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை மாநிலங்கள் உரிமைகள், இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்லேயே இருக்குது, ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மாநிலங்களவைனா மாநிலங்கள் தான். மாநிலங்களவை மாநில உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும். ஆப்ஷன் சி. மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் பி. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர் தான். ஆப்ஷன் பி. அடுத்த வினா, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அவை அப்படின்னா மாநிலங்களவை. அடுத்த வினாமா 18வது வினா, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது நிதி முன்வரவை, அதாவது சட்ட முன்வரைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளதுன்னு கேட்டால் எந்த அவைனா மக்களவை. அது மாநிலங்களவை, இது மக்களவை. நிதி முன்வரைவுனாலே மக்களவை. அடுத்து மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது 25. இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர். ஆப்ஷன் ஏ. அவர்தான் மாநிலத்தின் ஆளுநர்.
மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். ஆப்ஷன் பி. மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்கிட்ட உள்ளதுன்னா ஆளுநர்கிட்ட உள்ளது. ஆப்ஷன் சி. மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுவார்னா குடியரசுத் தலைவரால். ஆப்ஷன் பி. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் ஆவார். ஆப்ஷன் பி. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம். எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறுன்னு ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். அலுவலகத்திலிருந்து அவரை நீக்கலாம். அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதிகபட்சம் 6 மாதங்கள். ஆப்ஷன் பி. குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்னா குடியரசுத் தலைவர் தான். காபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அப்படின்னா காபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள். ஆப்ஷன் ஏ. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார்? ஆப்ஷன் பி. பிரதமர். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. 545 உறுப்பினர்கள் உள்ளனர். அடுத்த 32வது வினாமா. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி. மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் குடியரசு துணைத் தலைவர். ஆப்ஷன் பி. மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்கள் 250. ஆப்ஷன் பி. இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை உயர்ந்த நிலையாகும். ஆப்ஷன் பி. அடுத்த வினா. பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. அடுத்த வினாமா. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தான் தேர்வு செய்கிறார்கள். 38வது வினா. பிரதமர் எதனுடைய தலைவர்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கத்தின் தலைவர். ஆப்ஷன் பி. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னா மக்களவையில் பொறுப்பேற்கிறார்கள். கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. அதிகார வர்க்கம் தான் அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல. கீழே உள்ள ஆப்ஷனை பொறுத்தவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள். எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறதுன்னு கேட்டால் நீதித்துறை. ஆப்ஷன் சி. அடுத்து யார் பண்டைய இந்தியாவின் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் அப்படின்னா மன்னர். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா. யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. ஆப்ஷன் ஏ. சுல்தான். அடுத்த வினா 44. எது முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான வினா. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. குவாசி இ பர்கானா. அடுத்து 45வது வினா. கொலை குற்றத்திற்கு எந்த தண்டனை விதிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்க. கிசாஸ். எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எந்த சட்டம்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. 1688 சாசன சட்டம். அடுத்து 47வது வினா. எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? ஆப்ஷன் ஏ 1687 சாசன சட்டம். இந்த சாசன சட்டங்கள்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, க்ளூ வச்சு படிச்சிங்க. அடுத்து பாருங்கள். கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை அமைக்க எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள். 1773 ஒழுங்குமுறை சட்டம்.
ஆப்ஷன் பி அது. அடுத்த வினா 49வது வினா, எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 1937. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது அப்படின்னா ஆப்ஷன் பி, நீதித்துறை செயல்பாட்டு முறை. அடுத்து, இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, லோக் அதாலத். லோக் அதாலத்து தான் மாற்று தகராறு முறைமை. எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, உறுப்பு 226. அடுத்த வினா 53, உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது நேரு அறிக்கை. ஆப்ஷன் பி. ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்பொழுது வழங்க முன்வந்ததுன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்து பாருங்க, ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2 அவைகள். ஈரவைனால 2 அவைகள் தானே. ஆப்ஷன் டி. கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார பகிர்வு தான் முக்கிய தன்மை. ஆப்ஷன் சி. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு. ஆப்ஷன் பி, உச்சநீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி முறைமையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரன்வில் ஆஸ்டின். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா 60வது வினா, அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்களை சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்கள். இதே இப்படியும் கேட்பாங்க, மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கலுக்கு சம்பந்தமான உறுப்பு எது, அரசமைப்பு சட்டம் எதுன்னு கேட்டாக்க நீங்கள் 262வது உறுப்பு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சரியா? இதை எப்படி வேணாலும் நமக்கு மாற்றி கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இதில் சரியான ஜோடியை கண்டுபிடிக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஒன்றிய பட்டியல், 2வது பட்டியல், இது எல்லாமே தப்பு. மாநில பட்டியல் 1வது பட்டியல் கிடையாது. இதர அதிகாரங்கள் பட்டியல் 1வது பட்டியல் கிடையாது. பொது பட்டியல் 3வது பட்டியல், இதுதான் சரியானது. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்த சட்டத்தை இயற்றி புதிய மாநிலத்தை உருவாக்கும். அடுத்த வினா, இந்திய ஆட்சிப்பணி அதாவது IAS போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு அப்படின்னு ராஜமன்னார் குழு. ஆப்ஷன் டி. அடுத்த வினாமா, அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அடுத்து 65வது வினா, மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு அப்படின்னா ஆப்ஷன் சி, அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. 66வது வினா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. 67வது வினா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். அது அனைத்துமே எதுனா அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தலும் உண்டு. அடுத்து, கடமையை நிறைவேற்றும் பொழுது ஏற்படும் செலவுகளை ஏற்படுவதற்கான குடியரசுத் தலைவரிடம் அறிவுறுத்தல், அதுவும் உண்டு. குடிமை பணியாளர்களுக்கு எதிரான குடியரசுத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தல். அப்போ இது எல்லாமே தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு தான். அப்போ டி. அடுத்தது பாருங்க, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் தான். இப்போ கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது இந்திய பணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் பாருங்கள், இந்திய பொருளாதார பணி, இதுதான் இந்திய பணி அல்ல. அடுத்து, எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல்.
புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம், எதன் மூலம் உருவாக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் மூலம் உருவாக்கலாம். அதான் ஆப்ஷன் சி. 72வது வினாமா, யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்னா ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். அடுத்து, இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள் ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் கூடுதல் மற்றும் துணை நிதிகளை மாற்றுவதன் மூலம். அடுத்து 74வது வினா, கீழ்கண்ட எந்த சட்ட முன்மொழிவு அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, வெட்டு தீர்மானம். அடுத்து, மக்களவை வாக்கு கணக்கில் அளிப்பது ஆப்ஷன் சி, எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக. அடுத்த 76வது வினா, எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கோம் இல்லையா. ஆப்ஷன் சி, நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. அடுத்து 77வது வினா, அரசியலமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசியலமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். அப்போ ஆப்ஷன் பி, நிதி ஆணையம். அடுத்து 78வது வினா, நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் இப்போ கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்தல் சரி, தீர்வைகள் வரி விதித்து வசூலிக்கிறது இதுவும் சரி, இந்திய பொது நிதியில் இருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது இதுவும் சரிமா. அப்போ இதில் தவறு எதுனா எதுவுமே இல்லை, ஆப்ஷன் டி, இவற்றில் ஏதும் இல்லை. 79வது வினா, உலக நாடாளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்றது எல்லாருக்குமே இது உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ, UNCET. அதாவது 1992 தான் இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ, 1926, 1926. நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. இதில் கீழே உள்ள ஆப்ஷனில் எது தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் சரி, பருவகால கூட்டத்தொடரும் சரி, அடுத்து இளவேநீர் கால கூட்டத்தொடர் தான் தவறு, அடுத்து மழைக்கால கூட்டத்தொடரும் உண்டு தான் சரி. அப்போ ஆப்ஷன் சி, இளவேநீர் கால கூட்டத்தொடர். மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது ஏனெனில் மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு என்பதாலும், அடுத்து பாருங்கள், அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது என்பதாலும், மக்களவை நிதிநிலை அறிக்கை கட்டுப்படுத்துகிறது என்பதாலும், அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது, மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது தான். அப்போ இவை அனைத்தும் ஆப்ஷன் டி. அடுத்த வினாமா 83, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது ஆப்ஷன் சி, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம். 84வது வினா, காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகளுக்கு தான் அந்த மரியாதை வழங்கப்பட்டது. இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பேராசிரியர் பிபின் சந்திரா. ஆப்ஷன் பி. 86, 85 பாருங்கம்மா, இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் பிபின் சந்திராமா. அடுத்த வினா 86, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி எந்த மாநிலங்களின் எவை மறுசீரமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட மாநிலங்களில் எது மறுசீரமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் பி இருக்குது பாருங்கள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார். இதெல்லாம் தான் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது.
அந்த சட்டம் இதை வந்து உங்களுக்கு வந்து வினா இப்படியும் மாற்றி கேட்பாங்க, அந்த சட்டத்தையும் கேட்பாங்க. ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1956, அல்லது மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார், ஆந்திர பிரதேசம் மறுசீரமைக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1956. எப்படி நமக்கு வினா வந்தாலும் நம்ம எழுதணும். சரியா? 15 வினா தரவாக ஃபுல்லாக அடித்து விடணும், ஒன்று கூட நம்ம தப்பு வாங்கக்கூடாது. அடுத்தது 87வது வினா, நிலம் கையகப்படுத்துதல், அதாவது நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணுதல் எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், எந்த பிரிவின் கீழ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரிவு ஆவின் கீழே கையகப்படுத்தப்படுகிறது. உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளிக்கப்படுகிறது. அடுத்த வினா 88வது வினா, பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் எதனை தூண்டியதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது. அடுத்து 89வது வினா, மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னா தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர், இதுவும் உண்டு. அடுத்து மாநிலங்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல் உண்டு. அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மை எல்லாமே உண்டுமா. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டினை டாபிக் மாரி வச்சு இதை படிச்சிங்க. மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனையும் நல்லா தரவாக படிச்சிங்க. சரியா? அப்போ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்கள், மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956இல் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நியமிக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எந்த நிகழ்வு அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். அதனால தான் இந்த இது நடந்துச்சு. சரியா? அடுத்து 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 12 மொழிகள். நிதி ஆயோக்கின் தலைவர், இதெல்லாம் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்திலே இது ஒரு டாபிக் நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் இதுலேயும் அந்த லெசன் வர்றதால கொஞ்சம் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நீங்கள் இந்திய பொருளாதாரம் படிச்சிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம், பிரதமர். நிதி ஆயோக்கின் அமைப்பை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி. ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இந்த 2 வினாவும் நல்ல இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என்று பெயரிட்டவர் யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஆப்ஷன் பி. இதை இப்படியும் மாற்றி கேட்பாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணணும்? என்றும் நீங்கா பசுமை புரட்சி. அடுத்த வினா, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். பசுமை புரட்சி எதை குறிக்கிறதுனா வீரிய விதைகள் திட்டம். ஆப்ஷன் சி. இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காண விதைகளில் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியதுன்னா கோதுமை. முக்கியமான வினா. எந்த 5ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டதுன்னா 4வது 5ஆண்டு திட்டம். இதெல்லாம் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தில் 5ஆண்டு திட்டங்கள்லாம் டீப்பாக பார்த்தோம். அதை படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். இந்தியாவின் வெண்மை புரட்சியினை துவக்கியவர் யார்? வர்கீஸ் குரியன். அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்கு உள்ளதுன்னா ஆனந்த், குஜராத். இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பது ஐக்கிய நாடுகள் அவை. ஆப்ஷன் ஏ. அடுத்த மாதிரி 2010இல் இந்திய ரஷ்யா இடையே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள், தனி மற்றும் முன்னுரிமை ஒத்துழைப்பு. அடுத்து 103, 1962ஆம் ஆண்டு போர் நடைபெற்றது. எந்த 2 நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்றது அப்படின்னா இந்தியா, சீனா. இது முக்கியமான வினா. சரியா? 1962ஆம் ஆண்டு 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றது போர். அது எந்த நாடுகள்னால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். அடுத்து 104, ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆசிய ஆப்பிரிக்க வளர்ச்சி பாதை. ஆப்ஷன் சி. 105, சார்க் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம் டாக்கா. முக்கியமான வினாமா. பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்தியா, சீனா. ஆப்ஷன் ஏ. அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் நேரு. ஆப்ஷன் ஏ.
123 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள். ஆப்ஷன் பி இந்தியா, அமெரிக்கா. அடுத்து 109வது வினா, கிழக்கு நோக்கி கொள்கை உருவாக்கியவர் நரேந்திர மோடி. ஆப்ஷன் ஏ. 110வது வினா, இந்தியா அமைதி காக்கும் படையை எங்கு அனுப்பியதுன்னா இலங்கைக்கு அனுப்பியது. ஆப்ஷன் சி. 111வது வினா, நவீன இந்தியாவின் சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் சி. 112வது வினா, கச்சத்தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா இலங்கை. அடுத்தமா, இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் யார்னா ஹரி சிங். இந்தியாவால் மறுசீரமைக்கப்பட்ட நாடு எது? ஆப்கானிஸ்தான். ஆப்ஷன் ஏ. சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான். ஆப்ஷன் ஏ. சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் இந்திரா காந்தி. ஆப்ஷன் ஏ. 9/11 தாக்குதல் எங்கு நடந்தது அப்படின்னா அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ. ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. முக்கியமான வினா. அடுத்துமா, முதல் அஞ்சல் அமைப்பாக அழைக்கப்படுவது சர்வதேச தந்தி நிறுவனம். முக்கியமான வினா. ஆப்ஷன் ஏ. 1902ஆம் ஆண்டு சர்வதேச பிரச்சனைகளுக்கான பசிபிக் தீர்வு முறையில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆப்ஷன் பி நிரந்தர தீர்ப்பாய நீதிமன்றம். ஆப்ஷன் பி. 121வது வினா, யார் சர்வதேச சங்கத்திற்கான கருத்தியலை வரையறை செய்தது அப்படின்னா உட்ரோ வில்சன். ஆப்ஷன் பி. அடுத்து 122வது வினா, 1938இல் நடைபெற்ற மூனிச் மாநாடு எதன் அழிவை ஏற்றுக்கொண்டதுன்னா செக்கோஸ்லோவியா. ஆப்ஷன் பி. 122வது வினா, நல்லா பார்த்துங்க. இது உங்களுக்கு இயர்லாம் அந்த வருடங்கள்லாம் வருதுல்ல, அப்படி வந்துச்சுன்னா கொஸ்டினையே நீங்கள் ஆன்சராக படிச்சிங்கன்னா ஆன்சர் திரும்ப மாற்றி அப்படியே அதேமாரி கொஸ்டினாக படிச்சிங்க. சரியா? 1938இல் நடைபெற்ற முனிச் மாநாடு எதன் அழிவை ஏற்றுக்கொண்டதுன்னா செக்கோஸ்லோவியா. ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அடுத்து 124, ஐக்கிய நாடுகள் சபையின் மறுதளிக்கும் அதிகாரத்தை எந்த 5 நாடுகள் கொண்டிருக்கின்றன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. அடுத்த வினாமா, மனித உரிமைகளை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் 2 சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் பெயர்கள் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, சர்வதேச பொது மன்னிப்பு சபை. அடுத்த வினா, 126, உலக பாரம்பரிய சின்ன பேரவையின் தலைமையகம் பாரிஸில் உள்ளது. ஆப்ஷன் பி. மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றதுன்னா ஸ்டாக்ஹோம். 128வது வினா, WCED 1972 தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, குரோஹெலம் புரூண்ட்லேண்ட். பூர்வக்குடிகள் உரிமைகள் தொடர்பாக உலக நாடுகள் சாசனம் எது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, UNDRIP. அன்றின்னு சொல்லலாம், UNDRIP. அடுத்து பாருங்க, MRTP சட்டம் 1969க்கு பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் எது அப்படின்னா போட்டி சட்டம். ஆப்ஷன் பி. அடுத்து 131வது வினா, எதிர்காலம் நம் விருப்பம் என்னும் ஆவணம் எதை குறிக்கிறதுனா ஆப்ஷன் சி, ரியோ+20. ரியோ+20 எந்த ஆவணத்தை குறிக்கிறது அப்படின்னா எதிர்காலம் நம் விருப்பம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், மாண்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எதை குறித்து உருவானதுன்னா ஓசோன் படலம். மாண்ட்ரியல் அப்படின்னாலே ஓசோன் படலம். ஆப்ஷன் ஏ. UNEP விரிவாக்கம் என்ன, அதாவது அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, சர்வதேச சுற்றுச்சூழல் திட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாமா,
வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகளில் நீடித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி வடிவங்களுக்கான இலக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கு 12, ஆப்ஷன் பி. 135வது வினா, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, முதலமைச்சர். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாகவே தெரியும் இல்லையா. மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர், ஆப்ஷன் டி. அடுத்த வினாமா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர், ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, முதலமைச்சர். நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. 139வது வினா, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28 ஆகும். ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் ஆகும். மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர், ஆப்ஷன் பி. ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார், ஆப்ஷன் ஏ. ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகணும்னா அவங்களுடைய வயது 25 பூர்த்தியாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை இதில் எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறப்பின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம், வம்சாவளியின் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம். இதில் எல்லாமே சரி. இதில் ஆப்ஷன் பி இருக்குது பாருங்கள், சொத்துரிமை பெறுவதன் மூலம். அதுதான் அல்ல. இந்திய குடியுரிமை பெறும் வழியில் அல்லாதது சொத்துரிமை பெறுவதன் மூலம். அடுத்ததுமா 145வது வினா, அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி, பகுதி 2, பிரிவு 5 to 11. இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஒரு நாட்டின் குடிமகன் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, குடிமகன். 148வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த குடியுரிமையை மட்டும் வழங்குகிறதுனா ஒற்றை, ஆப்ஷன் ஏ. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இதுக்கப்புறம் உள்ள இது வரைக்கும் நம்ம 149 வினாக்கள், மொத்தம் 540 வினாக்கள் சொல்லியிருக்கோம். அதில் 149 வினாக்கள் இந்த வகுப்பில் நம்ம முடிச்சுப்போம். குடியுரிமை இல்லையா, இப்போ குடியுரிமை அரசியல் அமைப்பிலேருந்து நம்ம குடியுரிமை வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். மீதி வினாவை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நல்லா படிச்சிங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.